நம்ம பழைய வண்டிங்களை மாதிரி போட்டுருந்தால் உங்களுக்கு டேங்க் டேமேஜ் ஆகும். ஸோ அதனால் நிறைய ஆக்சிடென்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதுக்கு மொத்தம் 3 வேரியன்ட் இருக்குது ப்ரோ. நம்மக்கிட்ட 98,000 ஸ்டார்ட் ஆகுது. அது வந்து பேசிக் மாடல். என்ன டிஃப்ரென்ஸ்னு கேட்டிங்கன்னா, அனைவருக்கும் வணக்கம். நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோம் பார்த்திங்கன்னா, கள்ளக்குறிச்சி மோட்டார் கண்காட்சிக்கு வந்திருக்கோம். இதில் பஜாஜ் ஷோரூம் பற்றி புதுவிதமான 2 வண்டி வந்திருக்கு. நம்ம அந்த வண்டியை பற்றி ஸ்பெசிஃபிகேஷன் கேட்கலாம். இதோட மெயின் பர்பஸ் பார்த்தீங்கன்னா மைலேஜுக்காக வந்திருக்கு. ஸோ மொத்தம் 4 லிட்டர் கெப்பாசிட்டி தான். பெட்ரோல் 2, சிஎன்ஜி 2. பெட்ரோல் 1 கிலோ இப்போ நம்ம கரண்ட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 87 ருபீஸ் தான். இதை நம்ம சிஎன்ஜியும் பெட்ரோல் இப்போ பெட்ரோல் நம்ம 102 கட்டுறோம். இதே சிஎன்ஜி பார்த்தீங்கன்னா 87 நம்மளுக்கு. ஸோ ஒரு 400 டேங்க் ஃபுல்லில் வந்து நம்மளுக்கு 330 மைலேஜ் கிடைக்குது நமக்கு. ஸோ நம்ம பிளாட்டினா வந்து இதுக்கு முன்னாடி பிளாட்டினா தான் நம்மளுக்கு மைலேஜ் செக்மெண்ட்னா அதான் பெஸ்ட்டாக இருந்துச்சு. இப்போ அதை தவிர்த்து நம்மளுக்கு சிஎன்ஜி பெஸ்ட்டாக இருக்குது. 330 தருதுன்னா அது அஃபோர்டபுள். 400 டேங்க் ஃபில் பண்ணால் மேக்ஸிமம் 2 வீக்ஸ்க்கு நம்ம ஓட்டிக்கலாம் டவுனுக்குள்ளே. ஸோ இது ஒரு பெஸ்ட்டான வண்டி. மைலேஜுக்கும் சரி, பர்ஃபார்மன்ஸுக்கும் சரி, ஃபேமிலிக்காகவும் சரி, இது ஒரு பெஸ்ட்டான வண்டி. எல்லா ஃபீச்சர்ஸும் இருக்குது. இந்த வண்டியோட இன்னும் டீட்டெயில்ஸ் வேணும்னா நம்ம ஸ்ரீ சாரதி பஜாஜ் கள்ளக்குறிச்சிக்கு நீங்கள் வாங்க, நம்ம எல்லா டீட்டெயில்ஸும் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவோம். இது பார்த்தீங்கன்னா சிஎன்ஜியோட டேங்க். இதோட டோட்டல் வெயிட் பார்த்தீங்கன்னா 12 கிலோஸ் வரும். ஆனால் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 கிலோஸ் தான் வரும். இது சில பேர் நினைப்பாங்க, இல்லை சிஎன்ஜி எனக்கு ஃபயர் ஆகிடும், இல்லை நான் ஒரு 2-3 மாதத்துக்கு இல்லை ஒரு 5 மாதத்துக்கு வண்டி ஓட்டல, ஆனால் லீக்கேஜ் இருக்குன்னா நம்ம பிரச்சனை இல்லை. இது 5 இயர்ஸ் வரைக்கும் வாரண்ட்டி இருக்குது. சப்போஸ் லீக்கேஜ் இருந்தாலும் நம்மளுக்கு இங்கே வேல் மாதிரி கொடுத்துருக்கோம். இது க்ளோஸும் பண்ணிக்கலாம், ஆனும் பண்ணிக்கலாம். சப்போஸ் லீக்கேஜ் இருக்குன்னா இது க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக லாக் ஆகிடும். அப்புறம் நீங்கள் வண்டியை பெட்ரோலில் மாற்றிட்டு நீங்கள் ஷோரூம்க்கு வந்து நீங்கள் என்ன ஃபால்ட்டோ நாங்கள் க்ளைம் பண்ணி தந்துடுவோம். 5 இயர்ஸ் வரைக்கும் வாரண்ட்டி இருக்குது. அதுக்குள்ளே ஏதாவது ப்ராப்ளம் வந்துச்சுன்னா கூட நாங்கள் உங்களுக்கு பெஸ்ட்டான இதில் நாங்கள் உங்களுக்கு பண்ணி தருவோம். எல்லா சர்வீஸும் இதுக்கு நாங்கள் ப்ரொவைட் பண்ணிப்போம். சில பேர் நினைப்பாங்க இது சீட் ரொம்ப பிளேனாக இருக்குது, ரொம்ப பெருசாக இருக்குது, நல்லா இல்லைன்னு நினைப்பாங்க. இது மெயினாக எது கொடுத்துருக்காங்கன்னா கம்ஃபர்ட்டுக்காக கொடுத்துருக்காங்க. மெயின் பர்பஸ் பார்த்தீங்கன்னா இதில் ஒரு 3 பேர் to 4 பேர் தாராளமாக உட்காரலாம். சில பேர் இல்லை ஃபேமிலியோட போகிறோன்னா பேக் பெயின் அவ்வளோக்கெலாம் இருக்காது. ஏன்னா இது ஸ்ட்ரெயிட் சீட்னால பேக் பெயின் இருக்காது. சில பேர் நினைப்பாங்க இல்லை அது மற்ற பைக்கை கம்பேர் பண்ணும்போது இது ரொம்ப லென்த்தாக இருக்குது. அது அட்வான்டேஜ் தான். ஸோ நம்ம சப்போஸ் ஃபேமிலியாக போகிற ஒரு 4 இல்லை 5 பேர் போகிறோன்னா இது கம்ஃபர்ட்டாக உட்காந்துக்கலாம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா சீட்டு ஏன் இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லணும் எதுக்கு பெருசாக விட்டுருக்காங்கன்னா, சிஎன்ஜி டேங்க் இருக்கிறதுனால நம்ம கிளியரன்ஸ் கொஞ்சமாச்சு இருக்கணும். சரி, கிளியரன்ஸ் இருந்தால் தான் உங்களுக்கு டேங்க்கில் உட்காரும் போது எந்த டேமேஜ் ஆகாது. சப்போஸ் இல்லை கிளியரன்ஸ் இல்லாமல் ரொம்ப நம்ம பழைய வண்டிங்களை மாதிரி போட்டுருந்தால் உங்களுக்கு டேங்க் டேமேஜ் ஆகும். ஸோ அதனால் நிறைய ஆக்சிடென்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நம்ம டேங்க் கிளியரன்ஸுக்காக சீட்டை வந்து எக்ஸ்டெண்டும் பண்ணியிருக்கோம், கம்ஃபர்ட்டுக்காகவும் விட்ருக்கோம். ஸோ இதில் பேக் பெயின் எந்தோட டேமேஜ் எதுவுமே ஆகாது. நீங்களும் சேஃபாக இருக்கலாம், டேங்க்கும் உங்களுக்கு எந்த ப்ராப்ளம் உங்களுக்கு கொடுக்காது. இப்போ வந்து இங்கே பார்த்தீங்களா ப்ரோ, இது வந்து சிஎன்ஜியில் உங்களுக்கு இருக்குது சரிங்களா. இப்போ சுவிட்ச் வந்து சிஎன்ஜியில் சுவிட்ச் ஆனதுனால உங்களுக்கு சிஎன்ஜியில் இருக்குது. இதே நீங்கள் பெட்ரோலுக்கு இங்கே வாங்கலாம். இப்போ பெட்ரோலுக்கு சுவிட்ச் பண்ணும்போது உங்களுக்கு இங்கே மாறிடும். ஆக்சிலேட்டர் கொடுத்துட்டு ஸ்டார்ட் பண்ணோன்னே உங்களுக்கு பெட்ரோலுக்கு மாறிடும் இது. ஓகேங்களா. சில பேர் நினைப்பாங்க எப்படி பெட்ரோல் ஃபில் பண்ணுறதுக்கு, அதுவும் உங்களுக்கு காட்டுறாங்க. இது வந்து சிஎன்ஜிக்காக இது கொடுத்துருக்கோம் நம்ம. இது வந்து பெட்ரோலுக்காக. இது பார்த்தீங்கன்னா இது இன்னொரு 125cc சிஎன்ஜி ஃப்ரீடம் பண்ணுவாங்க. இந்த வண்டி மெயினாக வந்து நம்மளுக்கு மைலேஜுக்காக வந்திருக்கு. சிஎன்ஜி ப்ளஸ் பெட்ரோலும் வந்திருக்கு. சில பேர் நினைப்பாங்க இல்லை சிஎன்ஜி நம்மளுக்கு ஃபயர் ஆகும் கேஸ்னால, அதனால் இல்லை. பெட்ரோல் மாதிரி இது இல்லை, ஹெச்பி கேஸ் மாதிரி இல்லை. இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா, நம்ம ஹெச்பி கேஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 400 Fahrenheit இருந்தால் உங்களுக்கு ஃபயர் ஆகும். இது வந்து 800 Fahrenheit. ஸோ அவ்வளோ சீக்கிரத்தில் ஆகாது. இது பார்த்தீங்கன்னா சிஎன்ஜி ஒரு மேக்ஸிமம் கெப்பாசிட்டி வந்து உங்களுக்கு 2 கிலோ தான், பெட்ரோல் 2 கிலோ. சிஎன்ஜி 1 கிலோக்கு பார்த்தீங்கன்னா 102 மைலேஜ் தரும். ஸோ 2 கிலோக்கு 204 தரும். இதுக்கு மொத்தம் 3 வேரியன்ட் இருக்குது ப்ரோ. நம்மக்கிட்ட 98,000 ஸ்டார்ட் ஆகுது. அது வந்து பேசிக் மாடல். என்ன டிஃப்ரென்ஸ்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு ட்ரம் வேரியன்ட் வந்துடும், எல்இடி லைட் உங்களுக்கு வராது. இதில் ஸ்டாண்டர்டுன்னு இருக்குது, அது 1,18,000. அதில் பார்த்தீங்கன்னா எல்இடி வந்துடும், டிஜிட்டல் மீட்ரு வந்துடும். அட்வான்ஸ்டு மாடல் வேணும்னா 1,38,000 இருக்குது நம்மக்கிட்ட. ஃப்ரண்ட் டிஸ்க் கூட வந்துடும், எல்இடி லைட் வந்துடும், டிஜிட்டல் மீட்ரு வந்துடும், ப்ளூடூத் கனெக்ஷனோட வந்துடும். அதுதான் அட்வான்ஸ்டு மாடல். மொத்தம் 3 வேரியன்ட் இருக்குது ப்ரோ. எல்லா கலர்ஸும் அவைலபிளாக இருக்குது நம்மக்கிட்ட.